ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 500 ஸ்டேஜஸ் ஆபிட்டாங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் 150 ஸ்டேஜஸ் முடிச்சாச்சுங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலான்னு தான் இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது விளாட. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா அசால்ட்டாக விளாட்லாம். அதனால் இதுக்கு டைமும் எடுத்துக்காது. வேறு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா, அதாவது நான் வந்து சில ஆவி போட்டிருப்பேன்ல, அதாவது ஆபி டவர் வந்து ஒன்று இருக்கும், ஸ்பிரில் ஆபி டவர்னு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ஸ்டேஜஸ் முடிக்க உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் அரை மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஆச்சு. இல்லை 20 நிமிஷம் ஆச்சு. ஸோ அதனால் இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. இதுவே மற்ற கேம்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஸ்பிரில் டவர்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே கிடையாதுங்க. ஸோ அது இந்த சில வருஷத்தில் தான் வந்திருக்கு. ஐ மீன் ஒரு 2020 அந்த மாதிரி. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோப்ளாக்ஸ் எப்போ வந்ததோ ரொம்ப நாளாக இது அப்படியே தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேம்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது, அது விளாடிட்டு இது விளாடும் போது. ஸோ அதுவும் நான் பார்த்திங்கன்னா நிறையா விளாடிருக்கேங்க இந்த மாதிரி கேம்லாம். ஸோ அதனால எனக்கு இன்னும் ஈஸியாக தோணும் இந்த மாதிரி கேம்லாம். ஸோ அதனால தாங்க நான் வந்து இதை வந்து 15 நிமிஷத்தில் 150 முடித்தேன். ஏன்னா அந்த எஸ்கேப் மாதிரியான கேம்லலாம் வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து 15 மினிட்ஸ் ஆகும். வெறும் 20 ஸ்டேஜஸ் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா அதில் சில நேரம் சேஸ் பண்ணுவானுங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் இதில் அப்படி இல்லை. ஏன் பொறுமையாக நிதானமாக இப்படி போயிட்டுருக்கலாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி வந்ததில் இப்போ தாங்க சாவேன். அதுவும் தெரியாமல் நடந்து போயிட்டேன் தான். இன்னுங்க ஜம்ப் பட்டன் ஒர்க்கே ஆகலை. ஓடா இதுக்கெல்லாம் வாங்கினேன்னா அவ்வளோதான், அசிங்கமாக போயிடும். ஓகே வந்தாச்சு. இது ரொம்ப குட்டியாக இருக்குங்க அதுவே. ஸோ இதுவும் ஈஸி. என்ன நடந்துச்சு? ஓ பார்த்து போகணுமா? ஓகே ஓகே என்னங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரி விடுங்க. சொல்லும் வந்தாச்சு. ரோப்ளாக் சிம்பிள் மாதிரியே இருக்கு பார்க்கும்போது. பொதுவாக இந்த மாதிரி நேரத்துலலாம் அவன் தலைகீழாக தருவான். ஆனால் இப்போ இவனுங்க வந்து வேறு மாதிரி வந்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஈஸியாக இருக்குங்க. இதுவே ஹார்டஸ்ட்டு மோடெல்லாம் இருக்குது. ஐ மீன் ஹார்டஸ்ட் மோட் மீன்ஸ் ஹார்டஸ்ட் ஆவி டவர்லாம் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் லிட்ரலி நீ வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் சில லெவல்லாம். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் வந்து. ஸோ ஒரு வேளை இந்த ஆவி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த ஆபின்னா இதுக்கு இன்னும் ஒரு 2 பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இன்னும் 2 பார்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேளை அதுக்கு வந்து கடைசி பார்ட்டுக்கு 100 வியூ போச்சுன்னா நான் வந்து அந்த ஹார்டஸ்ட் ஆவி டவர் வந்து விளாட்றேன். அது கூட ஸ்டார்டிங்கில் ஈஸியாக தாங்க இருக்கும். இது நான் பார்த்ததே இல்லை, புதுசாக இருக்குது. என்னங்க கரெக்டாக தானே வச்சேன். இவங்களுக்கு ஆட்டம் பட்டாலே செத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே இனிமேல் எப்படி போகணும்? அப்படியா அவ்வளோதான். என்னங்க அது, நான் நினச்ச மாதிரியே இல்லைங்க. ஸ்டேஜ் எல்லாம் ஈஸியாக இருக்குங்க. நான் டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு
டஃபஸ்ட் சைடு போய் பார்த்தா அது ஈஸியாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓ, அதில் தொடக்கூடாது, மறையணுமே, மறையல. ஓ, செக் பாயிண்ட் இல்லாமல் விளையாடுறீங்க. இதை தொடலாமா? ஓ, இதெல்லாம் தொடணுமா? இதுவும் ஈஸியாக இருந்தது. போக போக ஸ்டேஜஸ் நான் பார்க்காததெல்லாம் வருதுங்க. பொதுவாக ரெட் கலரில் தொட்டால் தான் சாவுன்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒயிட் கலர் தொட்டால் தான் சாவு. தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஒயிட் தொடக்கூடாது, பர்பிளில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக ஸ்டேஜஸ் பார்க்காத மாதிரியே இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வந்ததை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ இது என்னது? அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம்னு நினச்சேன். எப்படி? ஸோ இதுவும் ஈஸியாக இருந்ததுங்க. ஓகே, வந்தாச்சு. ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கு எனக்கு. ஓ, வந்தாச்சா? ஓ, இதில் ஒயிட்டு தான் தொடணுமா? சில நேரம் ஒயிட்டை தான் தொடணும், சில நேரம் ஒயிட்டை தொட்டால் செத்துருவேன். என்னங்க? ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 200 ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும்னு நினைக்கிறேங்க. ஆனால் நான் இதோட கஷ்டமாகவே விளையாடிருக்கேன். ஓகே, அப்பாவில் அந்த ஒன்றே தானே அப்படி இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்து போய் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. ஓ, கரெக்டாக அதில் பார்த்து நிற்கணுமா? ரைட்டு. ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணி போயிடணும். ஸோ இந்த ப்ராக்ரஸ் மட்டும் எத்தனை ஸ்டேஜ் முடித்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நிற்கிது. நான் பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிச்சிட்டேன். அப்போ கூட 41 நாள் காமிக்குது. வாடா 42 வந்துருச்சு. ஓகே, 210 வரைக்கும் முடிச்சிருக்கேன். பேட்சை பார்த்தா தெரியுது எனக்கு. ஓகே, என்ன நடந்தது? ஓகே, இப்படியா? அந்த ப்ரௌனை தொடக்கூடாது, பட் இந்த ஒயிட்டை தொடலாம். அண்டு இந்த இதில் அது நடக்கக்கூடாது. முதல்ல புரியவே இல்லை, எதுக்குடா செத்தன்ற மாதிரி இருந்தது. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. இது ரெட் கலர் பிளாக்கை மிதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது
ஓகே வந்தாச்சு. என்னங்க நான் நினச்ச மாதிரியே இல்லை, எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. சர்ப்ரைஸ் பண்ணுறேன். ஏய் இது வந்து எப்படி அங்கே குதிப்பேன்? நடுவில் ஒரு இடம் இருக்கு ரைட்டு. ஏ என்னங்க இது வெறுப்பேத்துறாங்க. 210 முடிச்சாச்சுங்க. இப்படி வர்றதுக்கு என்ன நடுவில் ஒரு இடம்? ஸோ அந்த கேமில் வர ஆக்டிவ் வருங்க 7 தாங்க இருக்காங்க. ஸோ ஒரு சர்வர் போல நல்ல வேலை. இதையாவது கெஸ் பண்ணுங்க. 8 மினிட். ஓ இல்லை, நான் கூட கீழே நடக்கலாமோன்னு நினைச்சேன். ஓகே வந்தாச்சு. சப்பையாக இருந்தது இது. ஓகே, ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி கேமில், அதனால ஈஸியாக போயிட்டுருக்கு. ஸோ 230 முடிச்சாச்சு. என்னங்க ஓ சாக மாட்டோமா? ஓ கீழே நடக்கலாம், நானே நடக்கலாம். அவ்வளோதான். சிப்ஸ் மாதிரி இருக்குங்க. ஸோ இதுவும் முடிச்சாச்சு. 230 பின்னாங்க 5 ஸ்டேஜஸ்லாம் பேட்ச் தந்துட்டு இருக்காங்க. நான் 10-10க்குன்னு தந்தா முதல்ல என்ன நினச்சேன்னா இது 100க்கு தருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க என்னன்னா 5-5க்கு தராங்க. ஜம்ப்பு என்னங்க வந்துட்டேன். இது ஈஸி தான். 249 இன்னும் 10 ஸ்டேஜஸ் தாங்க, அதுக்கப்புறம் முடிச்சிடலாம். ஸோ அங்கே தான் இருக்குது. ஓ திருப்பியுமா? எதாவது தொடலாமா? எஸ் தொடலாம். அப்படி ஜம்ப் பண்ணி அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்துட்டேன். என்ன நடந்துச்சு? ஆமாம் வந்துட்டோம். ஓகே 49% வந்துடுச்சு. ஐ திங்க் நம்ம ஐயோ ஏய் ஓகே வந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக ஜம்ப்பு அவ்வளோதான். வந்துடுச்சா? ஓகே 50% கம்ப்ளீட்டட். 250 ஸ்டேஜஸ். எஸ். ஸோ 300 போனோடனே இந்த வீடியோ பார்த்துருவாங்க. எனக்கு வர சளியாக இருக்குங்க. ஓகே இதெல்லாம் ஈஸி தான். இப்போ 300க்கு மேலே எப்படி இருக்கும் தெரில. இது பாப்பா கூட முடிச்சாங்க இந்த ஸ்டேஜஸ்லாம். அதை ரெட்டில் தொட்டால் சாணான்னு தெரில.
கீழே விழுந்தோம்னா சாமி. கீழே இருக்கு இறங்கிறதுக்கு இதுக்கடா ஸ்டேர்ஸ், நான் குதிச்சே வந்துடுவேன்டா. ஸோ இது என்ன, ஓகே அவ்வளோதான், ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. நான் 260 முடிச்சாச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து 40 ஸ்டேஜஸ் இருக்குங்க. என்னங்க நடந்துச்சு? ஐ திங்க் கேமோஃப்ளேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் பார்த்ததில்ல. அண்ட் இது நான் பார்த்துருக்கேன். இது பார்த்ததில்ல. இதோட பேட்டர்ன் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜஸ் பார்த்ததில்ல, எக்ஸாக்டாக பார்த்ததில்ல. ஜீப்ரா கலரில் இருக்குது. வேறு ஈஸியாகவே இருக்குது. நடுவில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ ஜம்ப் பட்டனே இருக்காங்க. எஸ், ஸோ 5 ஸ்டேஜஸ்க்கு ஐ திங்க் இது 1% வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, கன்ஃபார்மாக தெரில. ஜம்பே பண்ண ஓகே. இப்போ நான் எவ்வளோ ஸ்டேஜஸ் முடிச்சிருக்கேன் எனக்கே தெரில. ஓகே 275 வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸ்டில் 25 ஸ்டேஜஸ் டு கோங்க. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தெரியல. கோதி ஸோ 25 ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் இதுவும் முடிஞ்சிருங்க. ஓ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, நம்ம எவ்வளோ பெரிய, அதாவது சில இடத்துலலாம் ட்ரிக் ஷாட் ஒர்க் ஆகும், இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. என்னாச்சு? ஓ இதில் தானா? ஓகே, இதெல்லாம் புதுசாக இருக்குது. என்னங்க, லிட்டரலி அதில் ஆட்டம் கூட பட்டிருக்காதுங்க, அதுக்கெல்லாம் கொள்றாங்க. லிட்டரலி எட்டரே தெரியல இவங்களுக்கு. அறிவுனோட்டு கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏம் டெவலப் பண்ண போது சை இங்கே போய் மாட்டிக்கிட்டேன். இனிமேல் என்ன பண்ணணும்? ஓகே ஓகே, இதில் அப்போ தான் பார்க்குறேன். அதுக்கு தெரியல. ஓகே, ஏதோ வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்குது.
எக்ஸை. ஓகே இதை வாட்டி ஒழுங்காக வந்துட்டேன். ஸோ 290 இன்னும் 10 stages அவே எண்டே காணும். ஒயிட்டை தொடாமல் போகணும். ரைட்டா நீங்கள் சொல்கிறதால ஆர்ப்பாட முடியாது. இது முடிச்சாச்சு. 295. எஸ் 295. என்னங்க கடைசியில் போட்டுட்டாங்க. ஸோ இந்த வாட்டி போயிடுவேன். எனக்கு ஏறுறது கஷ்டமாக இருக்குது, இறங்கிறது ஈஸியாக இருக்குது. ஓகே வந்துட்டேன். ஓகே இது முடிச்சிட்டேன். நான் இதிலே போய்க்கிறேன். குழப்பி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க முடிச்சிட்டேன். எஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடத்த முடிச்சிருக்கோங்க 2 வீடியோவில். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு 100 வியூஸ் வந்துருச்சுன்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடலாம். பாய்.